ஹலோ மக்களே, வெல்கம் டு வைஷு விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது சொரக்காய் சட்னியை தான். இந்த சொரக்காயில் ஒரு நீர் காய்கறின்னு எல்லாருக்குமே தெரியும். இதை நான் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒன்று சாம்பாரில் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி அவங்களுக்கு தக்காளி சட்னினா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நான் சட்னியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்லி தோசைக்கு நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. உங்கள் குட்டீஸ்க்கு காய் சாப்பிட்ற அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சட்னி இந்த இதிலலாம் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு அழகாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சத்து அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுக்கு. இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த காயிலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.